போகும்போது கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் வந்து தண்ணியில் மூழ்குவேன்னா தெரியாது. அப்போ எதுக்கு கீதா நீ வந்த? இல்லை என்னை சிவனும் கிருஷ்ணரும் இங்கே கூப்பிட்ருக்காங்க, எதுக்காக கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு தான் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறமா கடைசி நேரத்தில் அங்கே தண்ணிக்கிட்ட போவோம். அவங்க சொன்ன சரி நீ வா வந்து எங்களை அட்லீஸ்ட் வீடியோ எடு, ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு போனேன். அந்த நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா தண்ணிக்குள்ளே குதித்தேன். அந்த ஃபோட்டோஸும் போட்டேன். ஓகே, போட்டுட்டு வந்தாச்சு. திரிவேணி சங்கமத்தில் நல்ல ஒரு தண்ணியில் மூழ்கினோம். நான் 9 தடவை மூழ்கினேன். எல்லாமே முடிஞ்சது. வந்தோம், அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி பிரயாக்ராஜ் சிட்டிக்குள்ளார் வந்தோம். சிட்டியில் வந்து வெள்ளிக்கிழமையாக பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு சக்தி பீடம் அங்கே இருக்குது, லலிதான்னு சொல்லி. அந்த லலிதா தட் இஸ் பார்வதி அம்மாவோட 52 அவங்களோட உடம்பு பாகம் வந்து எங்கெல்லாம் விழுந்துச்சோ அங்கங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது. அப்போ ஒரு சக்தி பீடம் பிரயாக்ராஜில் இருக்குது, அது பேர் வந்து லலிதா. அவங்களுக்கு இன்னொரு இது கல்யாணின்னு இருக்குது. அப்போ முக்தேஸ்வர்ன்ற ஒரு சிவன் கோயில். பட் 7-10 கோயில் பெரிய கோயிலெல்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கும்பமேளா டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிராப்தம், வெள்ளிக்கிழமையாக இந்த சக்தி பீடத்தை போய் அதுவும் தர்ஷன் பண்ணிட்டு, பட் வந்து அங்கே ஹனுமான் கோயில் விசேஷமான கோயில் இருக்குது, அதெல்லாம் வந்து போலீஸ் பேரிகேட் பண்ணிட்டாங்க, போக முடியாது. ஆனால் மக்கள் 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 என்னன்னு சொல்கிறதுல அந்த அளவுக்கு மக்கள். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நிறைய பேர் நம்மளை நக்கல் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்போ நீ கேட்ட எதுக்காக நான் போனேன்னு சொல்லிட்டு, நிஜமாகவே நான் கூட நினச்சேன் எதுக்காக நான் போனேன்னு சொல்லிட்டு. அப்போ டெய்லி அங்கே இந்த 2 நாள் இல்லை எனக்கு ஒரு மனசில் ஒரு இது கன்ஃபியூஷன், ஒரு இது என்னென்னா எதுக்குடா என்னை கூப்பிட்டேன். உனக்கு தெரியும் நான் எப்போ சிவனோட என்னடா எப்படிடா இருந்தால் சண்டை எங்கள் 2 பேருக்கும் நடக்கும். கிருஷ்ணருக்கும் எனக்கும் சண்டை நடக்கும், சிவனுக்கும் நான் என்ன சொல்ல, எங்கடா இருக்கிற இப்படி அயோக்கியத்தனம் நடக்குதே, இந்த நாட்டை நீ எப்படா காப்பாற்ற போறேன்னு சொல்லி இந்த கேள்வி நான் எப்பவும் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு சரி சொல்லி நேற்று அந்த கேள்விக்கு பதில் நேற்று கிடைச்சிது. என்னன்னு சொல்கிறேன்.